ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே செம்மையாக பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி பச்சை பயிரை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான சைட் டிஷ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 to 10 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஊறி வரும்போது தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பருப்பை நம்ம வேக வைக்க போகிறோம். குக்கரில் தான் நான் இன்னைக்கு வேக வைக்க போகிறேன். அதனால இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற குக்கரில் போட்டுடலாம். அடுத்ததா இது கூட அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது அது மூழ்கிற அளவுக்கு ஊத்துங்க, போதுமான அளவில் இருக்கும். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசில் விடுங்க, போதும். இது நல்லா ஊறி வந்துட்டனால நமக்கு சீக்கிரமாவே வெந்து கிடைச்சிரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க, நம்ம போட்ட பயரெல்லாம் சூப்பரா சாஃப்டா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமா வச்சிருங்க. முழு பருப்பா இருந்ததுன்னா மசியல் வச்சு ஓரளவுக்கு லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்ததா இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து, ஒரு 10 போல மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு இதுல கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 10 போல பூண்டு எடுத்து லைட்டா இடிச்சு வச்சிருக்கேன். அது ஒரு 4 கிட்ட மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். பூண்டு கண்டிப்பா சேர்க்கணும், அப்பதான் டேஸ்டும் வாசனையும் சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நம்ம போட்ட பூண்டும் மிளகாய் வத்தலும். அடுத்ததா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நேர கீறி வச்சிருக்கேன். அது அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட பச்சை மிளகாவும் வெங்காயமும் ஓரளவுக்கு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க சூப்பரா வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட கலரும் கூட நல்லா மாறி வந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் போட்டு மூடி வச்சிருங்க. 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தக்காளி சாஃப்டா இருந்தது தெரியாம நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்க போறது இல்ல, மிளகாய் போடும் போதே உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பயிரை எடுத்து இதுல ஊத்தி அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க சூப்பரா இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ மறுபடியும் மூடி வச்சிருங்க. இதுல இருந்து கொதி எழும்பி வரட்டும். அதே நேரத்துல மசாலாவும் அதுல செட் ஆகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல நமக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதம், சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சர்வ் பண்ணீங்கன்னா அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.